ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரத்பந்தன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே தெரியும். ஃபஸ்ட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அது 4th விரல் ஃபிங்கர்ஸில் வந்து ஒரு விரல் சென்டர் ஃபிங்கர்ஸில் வந்து ஒரு 3 inches அளவுக்கு வந்து கேப் விட்டு அந்த சைடு லைனும் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஆல்மண்ட் ஷேப் ட்ரா பண்ணி அதுக்கு ஒரு ஃபெதர் வந்து 3 டைப்ஸில் ஒரு லீவ்ஸ் மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணிடுங்க. இப்போ நான் போட்டிருக்க மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி 2 thin lines வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம நேற்று போட்டதில் வந்து ஹாஃபில் வந்து டிவைட் பண்ணியிருப்போம். இது அந்த லைனில் ஃபுல்லாமே லைட்டாக பெண்ட் பண்ணி நல்லாவே கொஞ்சம் வந்து பெண்ட் பண்ணி வந்து ட்ரா பண்ணிடுங்க. 3 thin lines வந்து ட்ரா பண்ணிடுங்க. சென்டரில் அதே மாதிரி ஒரே நேற்று வந்து 2 இது ட்ரா பண்ணோம். இன்றைக்கி ஒரே இதில் வந்து ஃபுல்லாக வந்து அதே மாதிரி வி ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிடுங்க. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கர்வ் லைன், ஆஃப் கர்வ் லைன் கொடுத்து மறுபடியும் வந்து கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு கர்வ் லைன், சென்டரில் ஒரு சர்க்கிள், மறுபடியும் வந்து ஒரு பெரிய சர்க்கிள் கொடுத்து ட்ரா பண்ணிடுங்க. ஆப்போசிட்டில் அதே மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கட்டோர் ஃபில்லிங்குக்காண்டி நம்ம இந்த ட்ரா வந்து பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த சைடு வந்து என்ன பண்ணுறோன்னா டபுள் லேயர் தின் லைன் வந்து ஒட்டாமல் கொடுத்து கொஞ்சம் கேப் விட்டு அதே மாதிரி பெண்ட் பண்ணியே டபுள் லேயரில் தின் லைன் வந்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே வந்து லைன் வந்து ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த சைடு ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி லைன் வந்து ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, உங்களுக்கு ட்ரா நீட்டாக வரும். இப்போ இதை ஆஃபாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த நம்ம வந்து கட்டோருக்குக்கானே ஒரு சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணோங்கள இதே மாதிரி இங்கே ஃபார்ம் பண்ணிடலாம். கீழே அந்த வீக்கு நடுவில் வந்து கீழே எட்ஜஸ் முடிவு பண்ணாமல் வீலில் வந்து ஸ்டாப் பண்ணி நிறுத்திடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் போல்ட் லைன்ஸ் கொடுத்துருங்க. போல்ட் லைன் கொடுக்குறப்ப மட்டும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்கன்னா போதும். மற்ற டைம் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரெஷர் லைட்டாக கம்மி பண்ணி கொடுத்தாவே உங்களுக்கு ட்ரா பக்காவாக நீட்டாக வந்துடும். உங்களுக்கு ஃப்ரீயாக ஹென்னா கற்றுக்கணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா என்னோடய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எனி டவுட், எனி மெசேஜஸ் மெஹந்தி பற்றி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். நம்மக்கிட்ட 40+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் ஆகி போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அந்த சைடும் கட் ஒர்க் கொடுத்து போல்டிங் பண்ணிடுங்க. போல்டிங்குமே வந்து ரொம்ப கொதன்னு ப்ரெஷர் கொடுக்காம நீட்டாக பண்ணால் தான் நீட்டாக இருக்கும். இப்போ கீழே இருக்கிறது வந்து நம்ம ஃபுல் போல்டிங் கொடுக்காம கொஞ்சம் லைட் ப்ரெஷர் பண்ணி அந்த போல்டிங் பண்ணதில் முன்னாடி டிப்பில் வந்து மெஹந்தி இருக்கும், அதை வச்சே நம்ம வந்து ஷேட் பண்ணிடலாம். இந்த சைடும் வந்து ஃபுல்லாக அதே மாதிரி போல்டிங்கே ப்ரெஷரே கொடுக்காம டிப்பில் இருக்கிற மெஹந்தி வச்சு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஷேடு கொடுத்துருங்க. ஷேடு எப்படி கொடுக்குறதுன்னு நம்மக்கிட்ட செப்ரேட் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளோட பேக் வீடியோஸில் பேசிக் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உள்ள நம்ம டபுள் லேயர் தின் லைன்ஸ் கொடுத்தோங்கல்ல அதுக்குள்ளேயும் வந்து அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்து ஷேடு கொடுத்துருங்க. போல்டிங் கொடுக்கக்கூடாது, ஷேடு தான் கொடுக்கணும். அப்போ தான் ட்ரா பக்காவாக நீட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கோன், ஹென்னா கோன், நெயில் கோன், ஆல் ஹென்னா ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் அவைலபிள் இருக்குது. ரீயூசபிள் ப்ராக்டிஸ் ஷீட் அவைலபிள் இருக்குது. அந்த ஷீட்டை பற்றி சொல்லியே ஆகணும். அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். டிஷ்யூவில் தொடச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து ஸ்டெயினே இருக்காது. அதனால் உங்களுக்கு பிகினராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ஹென்னா பற்றி போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு கை காமிக்கிறதுக்கு முடியல, உங்களுக்கு அதுதான் போடணுன்னாலும் உங்களுக்கு ஹேண்டு தனியாக லெக்கு தனியாக வந்து அந்த ஷீட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இப்போ உள்ள டெக்கரேஷன் நம்ம எப்படி பண்ணோன்னா டாட்ஸ் வந்து இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு
ஒரு 3 டாட்ஸ் வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இது மாதிரி நான் டாட் வச்ச மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுத்துருங்க. மேலே வந்து 2 ஃபெதர் மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம போட்டது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்கள் தாட்ஸை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.